ஓம் சாய்ராம். சாஜி பக்தர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமா? என் உறவுகளே, இவ் உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதரிற்கும் மனதில் வேதனைகள் மாறி மாறி வருவது உண்டு. அந்த வேதனைகளை தீர்த்து மகிழ்ச்சியை தருபவர் சாஜி பாபா. எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் எம்மை காப்பாற்றி எமக்கு வெளிச்சத்தை தருபவர் பாபா. கடினமான நேரங்களில் கவலைப்படாமல் பாபாவின் உதவியுடன் வெளிச்சத்தை தேடி பெறலாம். வாழ்வில் எதிர்மறையான எண்ணங்கள் தான் துன்பத்தை தருகின்றன. சாஜி பாபா பக்க பலமாக இருக்கும் போது ஜெயமான வாழ்வு வந்து சேரும். பாபாவின் திருநாமம் உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன் மேலானது. அதை உணர்ந்து கொள்வது மிகவும் நல்லது. ஒருவர் எவ்வளவு தான் நசுக்கப்பட்டாலும் வேதனைப்பட்டவனாக இருந்தாலும் பாபாவின் அன்பு அருளினால் அனைத்தும் தூக்கி எறியப்பட்டு துன்பங்கள் ஒரு முடிவிற்கு வரும். நிம்மதி கிடைக்கும். எமக்கு ஏற்படும் வேதனைகளால் மனதிற்கு ஏற்படும் அனுபவம் வெற்றிக்கு ஒரு படிக்கல்லாக அமைகின்றது. சாஜி பாபாவின் முன் வைக்கப்படும் முறையீடுகள் அனைத்தும் தீர்வு பெறும். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அனைத்தையும் அறிபவர் பாபா. எனவே வேதனைகள் தேவையில்லை. அனைத்தையும் மாற்றி நன்மைகளை நாம் பெறும் வழிகளை பாபா எமக்கு காட்டுவார். எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் பொறுமையையும் பக்தியையும் கைவிடக் கூடாது. ஏனெனில் பக்தி என்பது வேதனையை குறைக்கும் ஓர் அருமருந்து. இன்பமும் துன்பமும் இரவு பகல் போன்றவை. இரண்டையும் சமமாக கருத வேண்டும் என்பது பாபாவின் கூற்று. சாஜி பாபாவே எங்கள் கதி என நாம் நினைக்கும் போதும், எம்மை கைவிட மாட்டார் என நாம் நம்பும் போதும், அவரது அரவணைப்பில் நாம் செல்லும் போதும் துயரம் வேதனைகள் மறைந்துவிடும். பொருளாதாரம் மேம்படும், நோய்கள் குணப்படும், அனைத்து சௌகரியங்களும் வந்து சேரும். பாபாவின் அருளினால் கெட்ட சக்திகள் விலகிவிடும், சுபீட்சம் கைகூடும். சாஜி பாபாவின் பொன்மொழிகள் மனிதரை நல் வழிக்கு கூட்டி செல்லும். நன்மைகளை தரும், வாழ்க்கை மாறும். மனதில் எதையாவது நினைத்து வேதனையில் வாழாமல், அது இறைவனுக்கு தெரியும். அந்த வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி வருமென எண்ணி வாழ்நாட்களை கழிக்க வேண்டும். எனவே எங்களுடன் பாபா இருப்பதை உணர்ந்து கொண்டால் வேதனைகள் அனைத்தும் மாறி சாதனைகள், சந்தோஷங்கள் உருவாகும் என கூறி விடை பெறுகின்றேன். ஓம் சாய்ராம்.